வணக்கம் மக்களே. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பதவி பிரமாணம் எடுக்க போறாருன்னு இருந்த சூழல்ல மீண்டும் சிக்கல் உருவாயிருக்குங்க. காரணம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய கட்சிக்கு பெரும்பான்மை காட்டுறதுக்காக யார் அவரு தீ சக்தின்னு சொல்லியிருந்தாரோ அந்த கட்சியோட கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், அப்புறம் விசிகா, ஐயுஎம்எல் இவங்க எல்லாம் கிட்டயுமே ஆதரவு கேட்டிருந்தாரு. இதுல காங்கிரஸ் ஏற்கனவே விஜய் அவர்களோட கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் சில நிபந்தனைகளோட நாங்க வெளியில இருந்து ஆதரவு தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால தனக்கு 120 எம்எல்ஏக்கள் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு கடிதத்தை கொடுத்து இன்னைக்கு அவரு சிஎம் ஆக போறாருன்ற செய்தி வெளியே வருது. இதனை கேட்டுட்டு தாவிகக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷத்துல கொண்டாட்டத்துல இருந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலங்க. நேத்து இரவே அமமுக கட்சியை சேர்ந்த தினகரன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது அவருடைய கட்சியில் உள்ள மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் காமராஜ் அவர்கள் தன்னுடைய ஆதரவை தாவிகாக்கு கொடுத்துட்டதா விஜய் அவர்கள் கொடுத்திருந்த கடிதத்துல இருக்குது. ஆனா காமராஜ் அவர்கள் அப்படி ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பிறகு தாவேகா சைட்ல இருந்து அவங்க ஒரு வீடியோவே எக்ஸ்போஸ் பண்றாங்க. இங்க பாருங்க, காமராஜ் அவர்கள் சைன் பண்றாரு அப்படின்னு ஒரு வீடியோ எக்ஸ்போஸ் பண்றாங்க. இதனால இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்து வெளியே போயிடுறாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மதவாதியோட தொடர்புல இருக்கீங்க, அதனால என்னுடைய ஆதரவு எப்பவுமே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாபஸ் வாங்கிறாரு. இப்ப விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆதரவு நிலைப்பாடுன்றாரு. நேற்று சாயங்காலம் 5 மணிக்கே சொல்றேன்னாரு. அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு தான் சொல்றேன்றாரு. அப்படியே ஜவ்வு முட்டாய் மாதிரி இழுத்துட்டு போறாருங்க. என்னடா ஏன் இவர் இப்படி இழுக்கிறாருன்னு பார்த்தா இவரு சில டிமாண்ட்களை வைக்கிறாரு. என்னன்னா, ஆட்சியிலையும் அதிகாரத்திலயும் எங்களுக்கு பங்கு வேணும், திருமாவளவன் அவர்களை துணை முதல்வரா ஆக்கணும் அப்படின்னு அவங்க கட்சியினர் சொல்றதா தகவல் வெளியே வந்திருக்குங்க. இப்ப அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியாஸ் அவர்கள் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது என்னன்றத சொல்றேன் கேளுங்க. இது திருமா காலம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது திருமா காலம், இனி உயர்வோம் மேலும் மேலும் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம், எம்மை ஓரங்கிட்ட நினைத்தாலும் ஒதுக்க நினைத்தாலும் நாங்களே மையம் அப்படின்னு சொல்லிட்டு இத 2 பதிவை போட்டிருக்காருங்க. இந்த பதிவு மூலயமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுலதான் நீங்க சிஎம்ஏ ஆக முடியும், அதனால நாங்க என்ன கேட்கிறோமோ அந்த டிமாண்டை நீங்க நிறைவேற்றுறதுதான் உங்களுக்கு ஒரே வழி, ஒரே ஆப்ஷன் அப்படின்னு அவர் சொல்ல வராருன்றதை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு இப்போதைக்கு 116 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவருக்கு தேவை இன்னும் 2 எம்எல்ஏக்கள். அப்போ விசிக்கு ஆதரவு கொடுத்தா அவரால் சிஎம் ஆக முடியும். ஒருவேளை ஆதரவு கொடுக்கலன்னா அவருடைய சிஎம் கனவு கனவாவே ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் விஜய் அவர்களுக்கு இருக்கு. இதனால அவர் விரக்தி ஆயிட்டாருன்ற செய்தியும் வெளியே வருது. இதுக்கு மேல என்னால தீய சக்தியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கிட்டையும் காலில் விழுந்து கெஞ்ச முடியாது அப்படின்லாம் அவர் சொல்றதா செய்திகள் வருது. அதாவது புயல் வந்தா கூட கரை எப்போ ஒதுங்குன்றத நம்மளால கணிச்சிட முடியுது. ஆனா தமிழ்நாட்டு அரசியல கணிக்கவே முடியலங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நாளையோட சட்டமன்றத்தின் பதவி காலம் முடிவுக்கு வருதுங்க. நாளைக்குள்ள விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிச்சு பதவி ஏற்றே ஆகணும். ஒருவேளை அப்படி பதவி ஏற்க முடியலன்னா ஆளுநர் என்ன பண்ணுவாரு, ஆர்டிகல் 356 பயன்படுத்தி இங்க எந்த கட்சியும் பெரும்பான்மையை காட்டல, இங்க குதிரை பேரம் நடக்குதுன்னு குடியரசுத் தலைவருக்கு கடிதம் போட்டுருவாரு. அதன் அடிப்படையில குடியரசு ஆட்சி இங்க தமிழ்நாட்டுல அமைஞ்சிரும். அப்படின்னா பிஜேபி கண்ட்ரோலுக்கு தமிழ்நாடு போயிடும். அதுக்கப்புறம் இங்க தமிழ்நாடு நலன் சார்ந்து எந்த ஒரு நலத்திட்டத்தையும் இங்க தமிழ்நாட்டுல எடுக்க முடியாது, எல்லாமே நாடாளுமன்ற கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்புறம் அவங்களுக்கு ஏதுவா இங்க தமிழ்நாட்டை 4 கூறு போட்டு யூனியன் பிரதேசமாவும் மாத்தலாம், ஹிந்தி மயமா ஆக்கலாம், ஹிந்திக்காரங்களுக்கு இங்க ஓட்டு உரிமை கொடுக்கலாம், அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் எல்லாத்தையுமே நீக்கி அவங்களுக்கு ஏதுவா இங்க எல்லாத்தையுமே மாத்திடுவாங்க. ஆக மொத்தத்துல தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்காது, இன்னொரு ஹிந்தி பேசக்கூடிய மாநிலமா மாறும். இனி தமிழ்நாடை யாரு நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. இந்த சூழ்நிலையில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விரக்தியா இருக்கிறதா செய்தி பரவுதுங்க. இதனை அறிந்த தாவேகாவினர் விரக்தி அடைஞ்சு ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் தாவேகா நிர்வாகி எசகேப்பன்றவர் தீ குளிச்சிருக்காரு. இவருடைய விபரீத முடிவால அந்த பகுதியை சேர்ந்த மக்களும் அவருடைய குடும்பத்தினரும் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. ஆளுநரை கண்டிச்சு சில பகுதிகளில் தாவேகாவினர் போராட்டம் பண்றாங்க. மயிலாடுதுறையில காங்கிரஸ் ஆளுநரை கண்டிச்சு போராட்டம் பண்ணிருக்காங்க. திமுகவினர் ஏன்னா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போராட்ட வேலையான்னு அடிச்சு விரட்டிருக்காங்க. அப்புறம் இணையதளத்துல விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை ஆபாசமா திட்டி பதிவுகள் எல்லாம் போட்டிருக்காங்க. பொறுமையை இழந்து இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடாதீங்க, உங்க உயிரை மாச்சிக்காதீங்க, உயிர் ரொம்ப முக்கியம், உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க,
இந்த நேரத்துல நீங்க அமைதியை காக்கணும். இன்னைக்கு ஆகலனாலும் நாளைக்கு சிஎம் ஆவாரு அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் எடுத்த இந்த முடிவு தவறான முடிவுங்க. அவர் தீய சக்தியை கூட்டணி கூப்பிட்டுருக்கவே கூடாது. குறிப்பா காங்கிரஸை கூப்பிட்டுருக்கவே கூடாது. அவர் அழகா அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்திருக்கலாம். அழகா பெரும்பான்மையும் காட்டியிருப்பாரு, பதவி பிரமாணமும் எடுத்து சிஎம்மும் ஆயிருந்திருப்பாரு. இப்ப நீங்க என்ன கேட்கலாம், பிசிகா ஆதரவு தெரிவிச்சாலும் அவர் பெரும்பான்மையை காட்டிட்டு சிஎம் ஆயிடுவாரேன்னு. அப்படியே சிஎம் ஆனாலும் இந்த பதவி நீடிக்க முடியுமா அப்படின்றதுல டவுட் இருக்குங்க. எப்ப வேணாலும் இவங்க ஆட்சியை கலைச்சு விட்டு போயிடுவாங்க. இவர் எடுத்துக்கிற பாதை நெருப்பு மேல நடக்கிற மாதிரிதாங்க, எப்ப வேணாலும் சுடும். இதுக்கிடையில அதிமுக கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தேர்தல் முடிவு வந்த பிறகு அவருடைய எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போய் பாண்டிச்சேரியில உள்ள ஒரு ரிசார்ட்ல தங்க வச்சிருக்காருங்க. அதுல சொல்லியிருக்காரு, தாவேக்காக்கும் நமக்கு எந்த ஒட்டும் இல்ல, உரமும் இல்ல, யாரும் தாவேக்காக்கு மேல போயிடாதீங்க, கண்டிப்பா ஆட்சி நம்ம தான் அமைப்போம் அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கு காலையில அந்த எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போயிருக்காரு சென்னைக்கு. இவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க, என்ன செயல்படுத்த போறாங்கன்னே தெரியல. தமிழ்நாட்டு அரசியல் களம் பெரிய கேள்விக்குறி. தமிழ்நாட்டு மக்கள் நிலைமை